ஹரிணி அண்ட் சித்தார்த்தோட கான்வர்சேஷனுங்க. அது வந்து ஒரு மாரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. அதாவது சித்தார்த் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரால வந்து கண்டிப்பா இத விட்டு குடுக்கவே முடியல. எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா, இவங்க அவ்ளோ அவாய்ட் பண்ணி இன்ஃபாக்ட் சொல்லப்போனா ஓப்பனா இன்சல்ட்டே பண்றாங்க. எனக்கு புடிக்கல. வேற யாரையாவது பார்த்துக்கோங்க. நிம்மதி வீட்ல யாராவது பொண்ணு பார்க்குறாங்களா? கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சித்தார்த் வந்து எப்படி அவரால அவ்வளத்தையும் ஏத்துக்கிட்டு, ஸ்ட்ராங்கா வந்து இல்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்ப என்னன்னா வீட்ல பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற மேட்டர் வந்து நம்ம சித்தார்த் ஓப்பன் பண்றாரு. எனக்கு நீ லவ் பண்றன்றது எனக்கு தெரியுது. ஆனா நீ எதனால அத மறைக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றப்போ, "நீ எனக்கெல்லாம் லவ்வே வராது. அதெல்லாம் நேச்சுரலா வரணும். இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணிலாம் வந்து வராது. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு செட் ஆவாது." அப்படிங்கிற மாரி அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படி இருந்தாலும் உனக்கு வீட்ல கல்யாணம் பண்ணுவாங்க தானே? அந்த டைம் சொல்லு. நான் பேசாம நேரா வந்து உங்க அப்பா அம்மாட்டயே பேசிர்றேன். உன்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிடலாம்." அப்படிங்கிறப்போ, "அப்போ உனக்கு என் மேல இருக்கிறது லவ்வே கிடையாது. நான் உன்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நீ எக்ஸ்பெக்ட்டே பண்ண மாட்றல்ல. எதா இருந்தா என்ன? ஏதோ ஒரு வகையில என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற. அப்ப இது வந்து ஒரு அப்சஷன்." அப்படிங்கிற மாரி இத சொல்றாங்க. பட் இது எல்லாத்துலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நடுவுல அவங்க வந்து எனக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. நான் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். என்னால இப்ப இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்றாங்க. நம்ம சித்தார்த் வந்து எதுவுமே சொல்லாம உனக்கு புடிக்கல அப்படின்னு சொன்னாலே அவர் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாரு. பட் இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அத நான் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம சித்தார்த் எப்ப சாகுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாருங்க. ஸோ இந்த சித்தார்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு மாரி அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி கேரக்டர் மாரி தான் இருக்குது. ரியாலிட்டில இந்த அளவுக்கு யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அடுத்து அவங்க அப்பா, அம்மாவ வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு வந்துருவாரு. அங்க அவங்க அம்மா வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சீனே ஃபன் ஆயிரும். இவங்க அப்பா வந்து, "ஓ! நீ வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் மாலை போடுறியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் முருகருக்கு மாலை போடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சொல்ற பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணணுன்னுவாரு." அவங்க அம்மா, "அப்ப நான் ஊட்டிக்கு போறேன்." அப்படின்னுவாரு. "ஏன் ஊட்டிக்கு போறேன்னா, அங்கேயும் மலை இருக்கு தானே?" அப்படின்ற மாரி அவங்க சொல்றது. ஸோ அதெல்லாம் ஒரு மாரி டைமிங்கா நீங்க வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபன்னா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மீனு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க தெரியுமா? அதாவது நம்ம ஜக்குவோட கிளையன்ட். ஸோ அவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நம்ம மது கால் பண்றாங்க. ஜக்கு எடுக்க மாட்றாரு. பார்த்தா பின்னாடியே நின்னுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மீனுவ பார்த்தோனே டக்குன்னு ரொம்பவே பொசசிவ் ஆயிருது. யார் இது? இவங்கள தான் உங்களோட புது கிளையன்ட்டான்னு சொல்லி அவங்களுக்குள்ளார மாறி மாறி வந்து ஒரு ஆர்கியுமென்ட் நடக்கும். "அவ என்ன போட்டு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கா. நீ என்ன எதுவுமே கேட்காம இருக்க. நீ வந்து அவள அரைஞ்சிருக்கணும்." அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம ஜக்குட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தான் வந்து அவங்களோட அம்மா தங்கம் பெரிய டான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவரு போய் அரைஞ்சாருன்னா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அவங்க வந்து பெருசாலாம் ஒண்ணும் தப்பா இன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மது அப்படின்னா வந்து ட்ரிங்க் தானே அப்படிங்கிற மாரி பேசி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கேயே பயங்கரமா ட்ரிகர் ஆயிரும் நம்ம மதுவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபேமிலில எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, அவங்க அப்பா என்னதான் கிரிஜா வந்து நீங்க இன்டீரியர்ஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னப்போ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு அவர் கோவமா பேசினாலும், இப்ப அவருக்கு வந்து அது வந்து மைண்ட்ல ஏறிருச்சு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, லோன் எடுத்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணுவோம். கடைக்கு ஒரு 50,00,000 லோன் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க அம்மா பேர்ல இருக்கனால அம்மா தான் வந்து லோனுக்கு எல்லாமே சைன் பண்ணி ஆகணும். ஸோ இப்ப என்னன்னா இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து எதுக்கு கடை மேல லோன் எடுத்து பண்ணணும்? அவங்களுக்கு வீடெல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் லோன் எடுத்து ஏதாவது பிரச்சனை ஆயிறப்போது? இல்ல ஒருவேள அந்த லேடி தான் வந்து காசு கேட்டுருக்காங்களா? அப்படின்ற மாரி பல கேள்விகள். ஸோ எப்படியோ அவங்க அம்மாட்ட பேசி அவங்கள பயமுறுத்தி, அவங்க அப்பாட்டயும் பேசி இப்ப கல்யாணம் வருது ஜெயஸ்ரீக்கு. இப்ப நம்ம லோன் எடுத்தா சரி வராதுன்ற மாரிலாம் பேசி கடைசியில அவங்க அப்பாவையுமே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்க அப்பாக்கு நல்லாவே தெரியுது இது வந்து மலரா வந்து பேசல. இதெல்லாம் வந்து பசங்க சொல்லி தான் பண்றாங்கன்னு. பட் அவருக்கு ஒரு விஷயம் இப்ப என்ன பாதர் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா, 15 வருஷமா நான் கடைய நடத்திட்டு இருக்கேன். எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன் இப்போ மட்டும் ரீசென்ட்டா நம்ம பசங்க எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. யாரு? எதுக்கு? எப்படி பண்றீங்க? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டே இருக்காங்களே! இது என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 23ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எபிசோட் 24ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.